படங்களை தமிழ் சினிமா நடிகர்களின் மத்தியில் பல போட்டி போடும் சக நடிகர்கள் கூட போட்டி போட்டு இன்று வரைக்கும் போராடி வெற்றி பெற்று இன்னைக்கும் அவருடைய படங்கள் கடந்த விக்ரம் படத்தை கூட 600 கோடி மேல்கள் வசூலாக வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு கமலஹாசனின் படங்கள் இருக்கும் என்றால் அது மிகையல்ல. அப்படி அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் எத்தனை பேர் பொழிந்தார்கள், எத்தனை பேர் படம் நடிக்காமல் ஒதுங்கினார்கள், எத்தனை பேர்கள் மறைந்தார்கள் என்பதற்கிடையில் கணக்கிடாத அளவிற்கு இருக்கிறது அவர்களின் பட்டியல். அந்த அளவுக்கு 80களில் நுழைந்த இவரின் வாழ்க்கை சினிமா பயணம், கதாநாயகனாக 80களில் நடித்து இன்னைக்கு அவர் கொடிகட்டு பறக்கும். இன்றும் அவர் வில்லன் தோற்றம் இல்லாமல் கதாநாயகன் உருவம் எடுத்து நடிப்பது அவ்வளோ சுலபமான காரியமா? இல்லை. சோசியல் மீடியாவில் அத்தனை சாதனைகளை சாதித்தவர்கள்